18வது ஸ்லோகம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. 12வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இந்த 18வது ஸ்லோகம் வரை நேயம் என்ற தலைப்பில் பகவான் பிரம்ம தத்துவத்தை கூறி இங்கு முடிவுரை செய்கின்றார். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் என்று சொன்னார். ஞானம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில் பொருள் பண்புகள், சத்குணங்கள், நம்மிடம் இருக்க வேண்டிய நல்ல குணங்கள் ஞானம். ஞேயம் என்பது பரபிரம்ம தத்துவம். ஞானகம்யம் என்றால் ஞானத்தினால் கிடைக்கின்ற பலன். ஞானம் என்றால் இங்கு பிரம்ம ஞானம். ஞானகம்யம் என்ற இடத்தில் இந்த மூன்றும் நம்முடைய மனதிற்குள்ளேயே இருக்கின்றது. இதனுடைய பொருள் என்னவென்றால், இவைகளையெல்லாம் நாம் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர இவைகளை எங்கும் வெளியே சென்று அடைய வேண்டியதில்லை. வெளியிருந்து நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பசி என்ற ஒரு நோய் இருந்தால் அதற்கு வெளியிருந்து தான் உதவி வந்தாக வேண்டும். நாமளாக செய்கின்ற சில கற்பனைகளினால் சாதனைகளினால் பசி நீங்காது. பசின்னு கற்பனை செய்து கொண்டிருந்தால் அறிவில் நீங்க வேண்டும். உண்மையான பசிக்கு வெளியிருந்து உதவி தேவை. ஆனால் ஞான பலன், மன நிறைவு என்பது நமக்குள்ளிருந்து தான் வர வேண்டும். பிரம்மத்தையும் வெளியிருந்து நாம் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை, நமக்குள்ளேயே இருக்கின்றது. அதேபோல் எல்லா நற்குணங்களும் நமக்குள் மறைந்திருக்கின்றது. அதற்கு மேல் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணத்தில் ரஜசும் தமசும் அதற்கு மேல் இருக்கின்றது. ஆகவே இவைகளெல்லாம் நம்மிடம்தான் இருக்கின்றது, எல்லோருடைய ஹிருதயத்திலும் இருக்கின்றது என்று சொன்னார். பிறகு இந்த 18வது ஸ்லோகத்தில் பகவான் ஞேயம் என்ற தலைப்பை முடிவுரை செய்கின்றார். முதல் வரியை பார்த்தால், இதி இவ்விதம், க்ஷேத்ரம், க்ஷேத்ரம் என்ற தத்துவம் என்னால் விளக்கப்பட்டது. ததா ஞானம், அவ்விதமே ஞானம். ஞானம் என்றால் 20 பண்புகள். ஞேயம், ஞேயம் அறியப்பட வேண்டிய பரபிரம்ம தத்துவம். ச உக்தம், ச உக்தம்னா இவைகளெல்லாம் சொல்லப்பட்டது. என்னால் என்று பொருள். என்னால் என்றால் இறைவனால், பகவானால் சொல்லப்பட்டது. பிறகு பகவானே கூறுகின்றார், சமாசதக. சமாசதக என்றால் சுருக்கமாக. இந்த தத்துவங்களெல்லாம் மிக சுருக்கமாக சொல்லப்பட்டது. இதில் க்ஷேத்ரஜ்ஞக என்ற சொல்லையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். க்ஷேத்ரம் என்ற தத்துவம் என்னால் விளக்கப்பட்டது. க்ஷேத்ரஜ்ஞன் என்ற தத்துவமும் விளக்கப்பட்டது. ஞானம் என்ற தத்துவமும் ஞேயம் என்ற தத்துவமும் விளக்கப்பட்டது. பிறகு 2வது வரியில் இவைகளையெல்லாம் தெரிந்து கொள்வதனால் என்ன பலன் என்பதை கூறுகின்றார். அப்படி கூறும் பொழுது இவைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகுதியையும் பகவான் கூறுகின்றார். இந்த க்ஷேத்திரத்தை பற்றி, க்ஷேத்ரஜ்ஞனை பற்றி, ஞேயத்தை பற்றியெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன தகுதி நமக்கு வேண்டும்? எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? 2வது வரியில் முதல் சொல் மத் பக்தக. மத் பக்தக சன், என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு, என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு ஏதத் விஜ்ஞாய, இவைகளையெல்லாம் அறிந்தால்.
ஏதத் என்றால் இதுவரை இங்கு உபதேசித்த தத்துவத்தை விக்ஞாய ஒருவன் அறிந்து. இந்த மத் பக்தக என்பது ஸ்ரத்தையை குறிக்கின்றது. இப்போ பகவானுடைய வாக்கியத்தை நம்ம கேட்குறோம், புரிஞ்சிட்டோம்னா சந்தோஷம், புரியவில்லை என்றால் என்ன செய்வது? வேல்யூஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் புரிஞ்ச மாதிரி இருந்தது, திடீர்னு நியாயம் ஆரம்பித்தவுடன் என்ன தெரிகின்றது? புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குன்னா அப்போ என்ன தேவைன்னா ஸ்ரத்தை நமக்கு தேவை. இப்பொழுது நம்மளுடைய மனம் புரிந்து கொள்ளும் அளவு பக்குவம் அடையவில்லை, காலப்போக்கில் கிரமமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் என்று அறிவு வருவதற்கு முன் நம் மனதில் இருக்க வேண்டிய ஆட்டிடியூடு, பாவனை ஸ்ரத்தா. ஞானம் வந்ததற்கு பிறகு ஸ்ரத்தை அவசியமில்லை, ஸ்ரத்தையே ஞானமாக மாறிவிடும். அந்த ஸ்ரத்தை யாரிடத்தில் வரும்னா, யாரிடத்தில் அன்பு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் ஸ்ரத்தை வரும். ஸ்ரத்தைனா ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை. நம்ம யாரை நம்புவோம்? யாரிடத்தில் நமக்கு அன்பு இருக்கோ பக்தி இருக்கோ அவர்களைத்தான் நம்புவோம். அப்படி மத் பக்தக, என்னுடைய பக்தனாக இருந்து என்னுடைய வாக்கியத்தில் நம்பிக்கையுடன் கேட்டு இருந்து கொண்டு ஏதத் விக்ஞாய, அதனுடைய பலனாக ஞானத்தை அடைந்து. நீ என்னுடைய பக்தனாக இருந்தால்தான் நான் சொன்ன வாக்கியம் உனக்கு புரியும். சரி, பகவான் மீது பக்தி செலுத்தி பகவான் சொன்ன தத்துவத்தை எல்லாம் புரிந்து கொண்டால் என்ன பலன்? கடைசி பகுதி, மத் பாவாய உபபத்யதே. மத் பாவாய என்றால் என்னுடைய சொரூபமாகவே ஆக, என்னுடைய தன்மையாகவே ஆக. மத் பாவக என்றால் மத்னா என்னுடைய, இறைவனுடைய தன்மையாகவே மாற. உபபத்யதே தகுதியை அடைவான் அல்லது முடியும். என்னுடைய சொரூபமாகவே ஆகின்றான், என்னிடத்திலிருந்து அவன் வேறாக இருப்பதில்லை. ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார், ஞானி து ஆத்மைவ மே மதம். என்னுடைய கருத்து என்னவென்றால், ஞானி நானாகவே இருக்கின்றேன், எனக்கும் ஞானிக்கும் வேறுபாடு இல்லை. அதைத்தான் இங்கு சொல்கின்றார். மத் பாவக, என்னுடைய பாவத்தை அடைய உபபத்தியதே, அவன் தகுதியை அடைகின்றான் என்று இதுவரை பேசிய கருத்தை பகவான் இங்கு முடிவுரை செய்து பிரயோஜனத்தையும் கூறிவிட்டார். இப்போ ஈஸ்வர பாவத்தை அடையிறதுக்கு மேலே வேறு என்ன லட்சியம் இருக்கின்றது? ஈஸ்வரன் சர்வஜ்ஞக சர்வசக்திமான், அப்படிப்பட்ட ஈஸ்வர பாவத்தை அடைகின்றான் என்றால் ஈஸ்வரனுக்கு தெரிகிற அறிவெல்லாம் இவனுக்கு தெரியுமா என்றெல்லாம் பொருள் அல்ல. ஈஸ்வர பாவம் என்றால் ஈஸ்வரனுடைய பாவம், பிரம்ம பாவம், பரமாத்ம சுரூபம், அதை இவன் அடைகின்றான் என்று இதுவரை இந்த அத்தியாயத்தில் 4 தத்துவங்கள் விளக்கப்பட்டு விட்டது. இனி இறுதியாக 2 இருக்கின்றது. மொத்தம் 6 சொற்கள் இங்கு விளக்கப்பட இருக்கின்றது. அதில் அடுத்த 2 இனி விளக்க பகவான் ஆரம்பம் செய்கின்றார். 19வது ஸ்லோகம். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதி உபாவபி விகாராம்ஸ்ச குணாம்ஸ்சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். இந்த 19வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 23வது ஸ்லோகம் வரை, 19லிருந்து 23 வரை பிரகிருதிகி புருஷக என்ற 2 தத்துவத்தை பகவான் விளக்குகின்றார். பிரகிருதிகி என்ற ஒரு சொல்லினுடைய விளக்கம், புருஷக என்ற சொல்லினுடைய விளக்கம். பிரகிருதிம் புருஷம் சைவ க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞக, பிறகு ஞானம் ஞேயம் என்று 6 சொற்களினுடைய விளக்கம் அர்ஜுனனால் கேட்கப்பட்டது.
அதில் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞக என்பது விளக்கப்பட்டு விட்டது. ஞானம் ஞேயம் என்பதும் முடிவடைந்து விட்டது. இப்போ மீதி இருப்பது பிரகிருதி என்ற தத்துவமும் புருஷக என்ற தத்துவமும். இங்கு பகவான் என்ன செய்கின்றார், இந்த ஸ்லோகங்களில் இந்த இரண்டு தத்துவத்தையும் சேர்ந்தே விளக்குகின்றார். முன்னெல்லாம் ஒவ்வொரு சொல்லாக தனித்தனியாக விளக்கி வந்தார். இங்கு பிரகிருதிகி என்ற தத்துவத்தையும் புருஷக என்ற தத்துவத்தையும் கலந்தே விளக்குகின்றார். இந்த 19 to 23 வரை இப்போ இந்த ரெண்டு டாப்பிக்கும் சேர்ந்து விளக்கப்படுகின்றது. இனி நாம் பிரகிருதிகி என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன, புருஷக என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்க வேண்டும். முதலில் பிரகிருதிகி என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். பிரகிருதிகி என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றது. குணம் என்றெல்லாம் ஒரு பொருள் இருக்கின்றது. குணம், தன்மை, நேச்சர் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது. ஒருவர் எப்பொழுதுமே கோபப்பட்டு கொண்டிருந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அவனுடைய பிரகிருதியே அதுதான் சொல்லுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய சுபாவமே அதுதான். பிரகிருத்தின்னா அவனுடைய நேச்சர், அவனுடைய தன்மை என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அது நம்முடைய சாதாரண வழக்கில் பயன்படுத்தப்படுகின்ற பொருள். சாதாரணமாக பிரகிருத்தினா தன்மை, நேச்சர். உஷ்ணம் என்பது அக்னியினுடைய பிரகிருதி, நெருப்பினுடைய பிரகிருதி சூடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நெருப்பினுடைய சுபாவம். ஆனால் இந்த பிரகிருதி என்ற சொல் முக்கியமாக கபில மகரிஷி அமைத்த சாங்கிய சாஸ்திரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சாங்கிய மதம் என்று ஒரு மதம் இருக்கின்றது. அதை கபில மகரிஷி உருவாக்கினார். அதில் தான் பிரகிருதிகி என்ற ஒரு சொல்லும் புருஷக என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ அது அவர்களுடைய வார்த்தை. இப்போ வேதாந்தத்தில் நம்ம அதிகமாக பிரகிருதிங்கிறத வேறு பொருளில் பயன்படுத்துவோம். சாங்கிய மதத்தில் தான் பிரகிருதி என்ற ஒரு சொல்லும் அதற்கு சமமாக புருஷக என்ற சொல்லும் பயன்படுத்தப்படும். பகவான் என்ன செய்வார்? கீதையில் பல இடங்களில் சாங்கிய மதத்தில் இருக்கின்ற சிருஷ்டி அந்த சொற்களை எல்லாம் கையாண்டிருக்கின்றார். அதைத்தான் இங்கும் கையாளப்பட்டிருக்கின்றது. இப்போ இங்கே பிரகிருதி என்பது சாங்கிய மதத்தில் பேசப்பட்டுள்ள பரிபாஷா என்று சொல்வது. ஆனால் நம்முடைய வேதாந்தத்தில் அதற்கு வேறு பொருளை கொடுப்போம். இப்போ இங்கே நம்ம பிரகிருதி என்பதற்கு பொருள் மாயா என்பது பொருள். இந்த இடத்தில் இப்போ இந்த இடத்துல பிரகிருதி என்றால் மாயா, மாயை. மாயான்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, தமிழில் சொல்லும்போது மாயை. இந்த ஆங்கிறதெல்லாம் தமிழில் ஐயா மாறிடும். சீதா அப்படிங்கிறதா சரியான சமஸ்கிருத வார்த்தை. நம்ம தமிழில் சீத்தை அப்படின்னு சொல்லுவோம். அது போல தான் மாயா. மாயாங்கிற தத்துவம் இங்கு பிரகிருதி என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. பிறகு இந்த பிரகிருதி என்பது உபாதான காரணம். உபாதான காரணம்னா ஞாபகம் இருக்கோ? படிச்சிருக்கோம் 7வது அத்தியாயத்திலெல்லாம் உபாதான காரணம் என்று. இப்போ உபாதான காரணம்னு சொன்ன உடனே எது ஞாபகத்துக்கு வரணும்? களிமண் ஞாபகத்துக்கு வந்துட்டால் மூளையில் களிமண் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது பானை என்ற ஒன்று உருவாக உபாதான காரணமாக இருப்பது களிமண். அப்போ அந்த களிமண் பிரகிருதி என்று நாம் கூறலாம். உபாதான காரணத்தை பிரகிருதி என்று அழைக்கப்படுகிறது. விதவிதமான நகைகள் செய்திருக்கின்றோம். அந்த நகைகளுக்கு பிரகிருதி என்ன என்றால் தங்கம், கோல்டு. இப்போ எது உபாதான காரணமோ அதை பிரகிருதி என்று நாம் அழைப்போம். பிறகு அந்த பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்ட, களிமண்ணிலிருந்து வெளிப்பட்டது காரியம், விதவிதமான பானைகள். இப்போ களிமண்ணாக கிடக்கும் பொழுது அதை பிரகிருத்தின்னு சொல்லுவோம். அது பானைகளாக மாறிவிட்டால் அதற்கு சமஸ்கிருதத்தில் விக்ருதி என்று அழைக்கப்படுகிறது. விக்ருதி என்றால் பிரகிருத்தியினுடைய மாடிஃபைடு ஃபார்ம். பிரகிருதி மாற்றத்தை அடைந்தால்
அது விக்ருதி என்று சொல்லப்படுகிறது. விக்ருத்தினா மாற்றம், சேஞ்ச். இப்போ பாலை பிரகிருத்தின்னு சொல்லலாம், தயிரை விக்ருதி என்று சொல்லலாம். தயிராக மாறிவிட்டால் அதுக்கு பெயர் விக்ருதி. அது மாறாத நிலையில் இருக்கும் பொழுது பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்லலாம்? காரணம் பிரகிருதி, காரியம் விக்ருதி. காரணமாக இருக்கும் பொழுது அது பிரகிருதி, காரியமாக மாறும் பொழுது அது விக்ருதி. இப்போ க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நம்ம படிச்சிருக்கோம். எங்கே படித்தோம் அப்படின்னு கேட்டக்கூடாது. இந்த 13வது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜ்ஞங்கிற பேரில் க்ஷேத்திரம் என்பது விக்ருதி. விக்ருத்தின்னா என்ன? மாற்றம் அடைந்து வெளித்தோற்றத்திற்கு வந்தது. முதல்ல பகவான் என்ன செய்தார்? இந்த உடலை மட்டும் க்ஷேத்திரம்னு சொன்னார். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதேன்னு சொன்னார். பிறகு என்ன செய்து விட்டார்? இந்த உலகத்தையே க்ஷேத்திரம்னு அடுத்ததாக கூறிவிட்டார். அப்போ ஃபஸ்ட்டு க்ஷேத்திரம்னு சொன்னது இந்த உடல். அதற்கு பிறகு எவைகளெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அந்த உலகத்தையே க்ஷேத்திரம்னு சொன்னார். அந்த க்ஷேத்திரம் என்பது விக்ருதி. என்ன? அனைத்தும், வெளித்தோற்றத்திற்கு வந்த அனைத்தும். இந்த வெளித்தோற்றத்திற்கு வந்த அனைத்திற்கும் காரணமாக இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதத்தான் பிரகிருதி அல்லது மாயா என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு புரியும் பிரகிருதி என்றால் என்ன. இப்போ இந்த உலகமெல்லாம் தோன்றி இருக்கிறது. இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன் வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இதே உலகம் இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கே பிரகிருதி என்று பெயர். இந்த உலகமெல்லாம் வெளித்தோற்றத்திற்கு வந்துவிட்டால் அது விக்ருதி என்று பெயர். அப்போ பிரகிருதி தான் இவை க்ஷேத்திரமாக மாறி இருக்கின்றது. பகவான் க்ஷேத்திரங்கிற இடத்துல விக்ருதியை பேசினார், இந்த இடத்துல பிரகிருதியை பற்றி பேச போகின்றார். அந்த பிரகிருதியை பற்றிய விளக்கமெல்லாம் வரப்போகின்றது. அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்? பிரகிருதிங்கிற சொல்லுக்கு உபாதான காரணம் மாயா என்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக புருஷக என்ற சொல்லுக்கு செல்லலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம்? பிரகிருத்தினா என்ன, புருஷக அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு பிறகு இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ச்சி செய்து எப்படி பகவான் இந்த ரெண்டையும் சேர்ந்து விளக்கப் போகிறார் என்று பார்க்க போகிறோம். இந்த பிரகிருதி புருஷனோட தான் ஹையர் வேதாந்தம் முடிவடைகின்றது. அதனால் ஒரு வகுப்பு 2 வகுப்பு பொறுத்துட்டா போதும். அதுக்கப்புறம்லாம் பகவான் கொஞ்சம் இறங்கி வந்துடுவார், மேலிருந்து கீழே இறங்கி விடுவார். ஏன்னா எப்போ ஆரம்பித்தது போயிட்டே இருக்கே, தத்துவத்திலேயே போகுதேன்னு சிலருக்கு ஒரு பயம் ஏற்படலாம். இந்த பிரகிருதி புருஷனோடு அந்த தத்துவம் முடிவடையும். பிறகு 15வது அத்தியாயத்தில் கொஞ்சம் வரும், பிறகு அங்கங்கே தான் வரும். இனி அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்வது புருஷக என்ற சொல். புருஷகங்கிற சொல்லுக்கு லௌகிகத்தில் பல அர்த்தங்கள் இருக்குது. ஆண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, கணவன் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் வேதாந்தத்தில் வேறு பொருள். இங்கு சாங்கியர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், புருஷக என்ற சொல். ஆனால் வேதாந்தத்தில் புருஷக என்ற சொல்லுக்கு பொருள் பரபிரம்ம, நிர்குணம் பிரம்ம புருஷக அல்லது க்ஷேத்ரஜ்ஞக, ஞேயம், ஆத்மா, இவைகளுக்கெல்லாம் புருஷக என்று அழைக்கப்படுகிறது. எல்லாம் ஒரே பொருள் தான். க்ஷேத்ரஜ்ஞகான சரீரத்தில் சாட்சியாக இருக்கின்ற அறிவு சொரூபம், பிரம்ம பரபிரம்ம சொரூபம், ஆத்மா, இவைகளையெல்லாம் புருஷக என்று சொல்லப்படுகிறது. இந்த புருஷக என்ற சொல் 2 விதத்தில் தோன்றியுள்ளது. இந்த சொல்லினுடைய எட்டிமாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. ஒரு சொல் எப்படி தோன்றியது என்கின்ற ஆராய்ச்சி. சமஸ்கிருதத்தில் நிருக்தி என்று சொல்வது. நிருக்தி அல்லது எட்டிமாலஜின்னு சொன்னால் அந்த சொல்லினுடைய ஆரிஜன் எப்படி தோன்றியதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே அந்த சொல்லினுடைய அர்த்தம் நமக்கு கிடைத்துவிடும். அப்படி புருஷகங்கிறதுக்கு 2 டெரிவேஷன் இருக்குது. 2 விதத்தில் இதனுடைய தோற்றம் இருக்கின்றது. முதல் லட்சணம் என்னவென்றால் புரி சேதே இது புருஷக. புரி சேதே. புரி என்றால்
நகரம் என்று பொருள். புறம் அப்படின்னு சொன்னால் சிட்டி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. புரி என்றால் நகரத்தில், சிட்டியில். சேதே என்றால் தங்கி இருப்பவர், உறங்கிக் கொண்டு இருப்பவர், விளங்குபவர் அர்த்தம். இந்த இடத்துல சிட்டியில் இருக்கிறவர்னா என்ன பொருள்? நம்முடைய சரீரத்தை ஒரு நகரத்துக்கு உதாரணமாக சொல்கிறது சாஸ்திரத்தில் பிரசித்தம். நம்ம பாடியே ஒரு சிட்டியா, நகரம். அப்படி புரி சேதே என்றால் நகரத்துக்கு உதாகரணமாக சொல்லப்படுகின்ற உடலில் விளங்குகின்ற தத்துவம். புரி சேதே. சேதேனா தூங்கி கொண்டிருப்பவர்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, அனந்த சயனம்னெல்லாம் பத்மநாபரை பார்க்குறோம் அல்லவா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா ரிலாக்ஸ்டாக இருக்கார். அவர் எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும்? சிவபெருமான் வேணால் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், அவங்க காலம் முடிகிற வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கலான்னு. பிரம்மா படைச்சி விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் இவர் தானே காத்துட்ருக்கணும், மெயின்டைன் பண்ணுறவர். ஆனால் அவர் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கார். காரணம் என்ன என்றால், அவர் யாரோடு எந்த சம்பந்தமும் இல்லாமல் அப்படியே அனந்த சயனத்தோடு இருக்கார், நிர்விகாரமாக சாட்சியாக இருக்கின்றார். அப்படி சேதே என்றால் இந்த சரீரத்தில் எந்த மாற்றத்தையும் அடையாமல் சாட்சியாக இருக்கின்ற அறிவு தத்துவம். புராண கதைகளெல்லாம் தத்துவத்தினுடைய கிராஸ் ஃபார்ம். தத்துவத்தில் சொல்கிறது ரொம்ப கிராசிஃபை பண்ணால் தான் புராணத்தில் வர்ற சில ஸ்டோரிகள் கதைகளெல்லாம். அப்படி புரி சேதே இது புருஷக, சரீரத்தில் விளங்குபவர். இனி இரண்டாவது பொருள் சர்வம் பூரயதி இது புருஷக. சர்வம் பூரயதி. சர்வம் என்றால் அனைத்தையும், பூரயதி என்றால் அனைத்தையும் வியாபித்து இருப்பவர். சர்வம் பூரயதி சர்வ வியாபி. சத் ஸ்வரூபேன, சைத்தன்ய ஸ்வரூபேன, சத்தாக அனைத்தையும் வியாபித்திருப்பவர். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வங்கிறது போல அனைத்தையும் வியாபித்திருப்பவர். அதனால தான் புருஷகங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருளும் கிடைக்கிது. க்ஷேத்ரஜ்ஞங்கிற பொருளும் பிரம்மங்கிற பொருளும் கிடைக்குது. க்ஷேத்ரஜ்ஞன்னா இந்த உடலுக்குள் அறிவு சொரூபமாக விளங்குபவர், இந்த உலகம் அனைத்திலும் இருத்தலாக விளங்கி கொண்டிருப்பவர். இப்போ நம்ம எந்தெந்த பொருளை எல்லாம் பார்த்து இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த சத் சுரூபமாக வியாபித்து இருப்பவர் புருஷக. இதுதான் புருஷகங்கிற சொல்லினுடைய பொருள். பிரகிருதிங்கிற சொல்லினுடைய பொருளை பார்த்துட்டோம். இனி மேற்கொண்டு எப்படி இந்த புருஷனையும் பிரகிருதியையும் பகவான் விளக்குகின்றார் என்று பார்க்க வேண்டும். ஸ்லோகத்தினுடைய முதல் வரிக்கு செல்லலாம். பிரகிருதிம் புருஷம் செய்வ வித்தி அநாதி உபௌ அபி. இப்போ ரெண்டு சொல்ல பகவான் இங்கு அறிமுகப்படுத்துகின்றார். பிரகிருதிம் புருஷம் ச ஏவ. பிரகிருத்தியையும் புருஷனையும் வித்தி, நீ அறிந்துகொள், இவ்விதமாக அறிந்துகொள். பிரகிருத்தியையும், பிரகிருதி என்றால் நம்ம அர்த்தம் பார்த்துருக்கோம், பிரகிருத்தியையும் புருஷக, புருஷக என்ற தத்துவத்தையும் வித்தி, வித்திங்கிறதுக்கு சப்ஜெக்ட் துவம். ஹே அர்ஜுனா, நீ அறிந்துகொள். எப்படி அறிந்துகொள்? இந்த இரண்டையும், இரண்டினுடைய சுரூபம் தன்மைகளை எல்லாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? உபௌ அபி அநாதி வித்தி. உபௌ அபி என்றால் இந்த இரண்டையும். உபௌ அபி எங்கே இருக்கு? முதல் வரியில் கடைசி சொல் உபாவபி என்றால், உபௌனா இந்த இரண்டையும், அபின்னா இந்த இரண்டையும், அநாதி வித்தி, அநாதியாக தெரிந்துகொள். இதுதான் பகவான் பிரகிருதியை பற்றியும் புருஷனை பற்றியும் கொடுக்கின்ற முதல் ஞானம். இந்த இரண்டு தத்துவத்தை பற்றிய முதல் விஷயம் பகவான் சொல்வது என்னவென்றால், பிரகிருதியையும் அநாதின்னு புரிஞ்சுக்கோ, புருஷனையும் அநாதி என்று புரிந்துகொள். என்னுடைய பொருள் என்ன? அநாதி என்றால் ஆதினா தோற்றம், ஒரு காலத்தில் உற்பத்தி ஆவது. அநாதி என்றால் ஒரு காலத்தில் தோன்றவில்லை. நாட் பார்ன், பிறக்கவில்லை.
ஆதினா ஜென்ம, அனாதினா ஜென்மம் இல்லை. பிரகிருதிக்கும் பிறப்பில்லை, புருஷனுக்கும் பிறப்பில்லை. இந்த இரண்டையும் அனாதி என்று தெரிந்து கொள். இப்போ பகவான் என்ன செய்ய போகின்றார்? இந்த இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையையும் கூறி இரண்டுக்கும் உள்ள வேற்றுமையையும் கூறப் போகின்றார். இந்த ரெண்டுக்கு ஒற்றுமை வேற்றுமை பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஒரு ரெண்டு பொருள் எடுத்துகிட்டு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, காமன் ஃபியூச்சர்ஸ் என்ன, அதே போல் இப்போ படிக்க போகிறோம். பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, பிறகு ரெண்டு பேர்த்துக்குள்ள வேற்றுமை என்ன. இப்போ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாவோ யாரோ சேர்ந்துருந்தால் நாங்கள் ரெண்டு பேர் எதில் ஒத்து போவோம், எதில் ஒத்து போக மாட்டோம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம் அல்லவா? அப்படி இந்தந்த விஷயத்தில் நாங்கள்லாம் ஒத்து போய்க்குவோம், இந்தந்த விஷயம் வந்ததுன்னா நாங்கள் ஒத்து போக மாட்டோம். அப்படி இந்த ரெண்டுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை. இதில் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒற்றுமை என்னென்னா ரெண்டும் அனாதி. புருஷனும் பிறக்கலை, பிரகிருதியும் பிறக்கவில்லை. இதை நம்ம கொஞ்சம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒற்றுமைன்னு சொல்லலாம், அல்லது வேற்றுமைன்னு கூட சொல்லலாம். பெரிய வேற்றுமை இந்த ஒற்றுமையிலேயே இருக்குது. இப்போ புருஷன் அனாதி, அதுக்கு காரணம் சொல்லி ஆகணும். சும்மா எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு அனாதின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அனாதி என்றால் பிறக்கவில்லை, தோன்றவில்லை, என்ன காரணத்தினால் என்று சொல்லி ஆக வேண்டும். இப்படி புருஷனை அனாதின்னு சொல்கிறதுக்கு காரணம் சத்தியத்துவாத் அப்படின்னு சொல்லணும். சத்தியத்துவாத்துன்னு சொன்னால் எல்லா காலத்திலும் இருந்ததனால், இருப்பதனால். சத்தியம்னு சொன்னாவே முக்காலத்திலும், திரிகாலே அபி திஷ்டதி இது சத்தியம். மூணு காலத்திலையும் இருந்தால் அதைத்தான் சத்தியம்னு சொல்லணும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருந்தால் சத்தியம். அப்படி இது எல்லா காலத்திலும் இருக்கிறதுனால இந்த புருஷன் என்ன சொல்கிறான்? அனாதி. அதாவது பிரம்மன் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, திடீர்னு தோன்றியிருக்கு. அப்போ நம்ம அனாதின்னு சொல்ல முடியாது. அது எல்லா காலத்திலும் இருப்பதால், அங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா இருப்பதால், சத் ஸ்வரூபத்வாத், அது இருக்கிறதுனால. இது இருக்கிறதுன்னு சொன்னால் சந்தேகம் வந்துடும், எப்போ இருக்குன்னு. உடனே அதுக்கு நீக்கிறதுக்கு சொல்கிற எல்லா காலத்திலும் இருப்பதனால் அந்த புருஷனை அனாதின்னு சொல்கிறோம். அதற்கு தோற்றம் இல்லை, பிரம்மன் பிறக்கவில்லை, எல்லா காலத்திலும் இருப்பதனால். இப்போ நம்மெல்லாம் பர்த்டே ஏன் கொண்டாடுறோம்னா அதுக்கு ஒரு டேட் இருந்ததுனால அதுக்கு முன்னாடி நம்ம இல்லை, அதனால் கொண்டாடுறோம். அதுவே அதை நமக்கு ஞாபகப்படுத்தணும், நீ ஒரு காலத்தில் இல்லையப்பா, இனிமேல் இல்லாமல் போக போகிற. அப்போ அவங்களும் கொண்டாடுவார்கள், வேறு டேட் கொண்டாடுவார்கள் அப்படிங்கிறது காட்டப்படுகிறது. பர்த்டேன்னு சொன்னாவே நம்ம தோன்றி உள்ளோம். பிரம்மத்துக்கு மட்டும் பர்த்டே கிடையாது, கிருஷ்ணருக்கெல்லாம் கூட இருக்குது, ராமருக்கு ஜெயந்தி எல்லாம் இருக்குது. ஆனால் பிரம்மத்துக்கு பிரம்ம ஜெயந்தின்னு ஒன்று கிடையாது. காரணம் என்ன? அனாதி, எல்லா காலத்திலும் இருப்பதனால். இனி பெரிய விசேஷம் என்னவென்றால் அடுத்தது பிரகிருதி. இந்த பிரகிருதிக்கு வந்தவுடனே இதுவும் அனாதி. இதுக்கு காரணத்தை கேட்டால் கொஞ்சம் ஒரு ஷாக் வந்துடும். என்ன காரணம்? அசத்வாத், இது இல்லாத காரணத்தினால். பிரகிருதியும் அனாதி. காரணம் என்னென்னா அது இருந்தால் தானே தோன்றதுக்கு. அசத்வாத், அசத்வாத்னா அது இல்லாததனால். அதை கொஞ்சம் ஜீர்ணிச்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தான் கொஞ்சம் அடுத்துவாத், அது அசத்தாக இருப்பதனால். பிரகிருதி தோன்றவில்லை, காரணம் அது இல்லை, அது இருந்தால் தானே தோன்றதுக்கு. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுதேன்னா அதனால தான் நான் மித்தியான்னு சொல்லி விடுகின்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது இந்த நிறைகுடமும் தழும்பாது, குடத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் தழும்பாது. ஒன்றும் தெரியாதான் பேசாமல் உட்காந்துட்டு இருப்பான். பேசினா நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சவனும் பேசாமல் இருப்பான். யார் பேசிகிட்டு இருப்பா? அரைகுறையாக விஷயம் தெரிஞ்சால் தான் பேசுவார்கள். அப்படி பிரம்மன் நிறைகுடம், அதனால் அனாதி. இந்த பிரகிருத்தியில் ஒன்றும் கிடையாது, அதனால் அனாதி. இப்போ இங்கேயே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்தாச்சு. அதைத்தான் அடுத்த வித்தியாசமாக நாம் பார்க்க போகின்றோம். அப்படி இங்கு அசத்துவாத், அது எப்படி பிரகிருதி அசத் என்று சொல்கின்றோம் என்றால், புருஷனுடைய லட்சணம் சத்தியம்,
ஜெகத் அல்லது மாயாவினுடைய இலக்கணம் மித்தியா அல்லது அசத். அசத்துன்னு சொன்னால் ஜீரணிக்கிறது கஷ்டங்கிறதுனால மித்தியான்னு சொல்கிறோம். இப்பொழுது நம்ம 2 சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். களிமண் அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்துக்கலாம், பானை அப்படிங்கிற சொல்லை எடுத்துக்கலாம். இப்போ 2 சொல்லை நம்ம பயன்படுத்தி இருக்கோம். களிமண்னு ஒரு சொல், பானை அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கின்றோம். அல்லது கொஞ்சம் காஸ்ட்லி உதாரணத்துக்கு போனால், ஏன் எப்பவுமே சீப்பான உதாரணத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் காஸ்ட்லி உதாரணத்துக்கு போனோம்னா கோல்டு, தங்கம்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிறோம். செயின், நகை அப்படின்னு ஒரு சொல்லை எடுத்துக்கிறோம். இப்போது நம்மக்கிட்ட எவ்வளவு சொல் இருக்குது? தங்கம்னு ஒரு சொல் இருக்குது, ஆபரணம், நகைன்னு ஒரு சொல் இருக்குது. எவ்வளோ பொருள் இருக்குது? 2 சொல். எவ்வளவு ஆப்ஜெக்ட், பொருள் எவ்வளவுன்னு சொன்னால் ஒரே ஒரு பொருள். இப்போது என்ன பொருள் இருக்குது? நகைங்கிற பொருள் இருக்கா, தங்கம்ங்கிற பொருள் இருக்கான்னு கேட்டால் நகை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டா, அந்த நகையை கட் பண்ணிட்டோம்னா அது நகையாக இல்லைன்னா உருக்கிட்டோம் அப்படின்னா நகை போயிடுது. ஆனால் என்ன இருக்குது? தங்கம்ங்கிறது இருக்குது. அப்போ நகை இருக்கும் பொழுதும் தங்கம்ங்கிற இருக்குது, நகை இல்லாத பொழுதும் தங்கம்ங்கிற ஒரு பொருள் தான் இருக்குது. ஆனால் ஒரு சொல் இடையில வந்துட்டு போச்சேன்னா அதுதான் மாயா பஜாருங்கிறது. அதுக்கு பேர் தான் மாயை அப்படிங்கிறது. தங்கம்தான் இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சொல் வந்திருக்கு, கொஞ்ச நாள் நம்ம வேலை செஞ்சுட்டு போயிடு. இந்த நகை இருக்கே அது என்னன்னா அது வெறும் சொல்லு தான். ஏன் நகைன்னு ஒரு சொல்ல சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு ரூபம் இருக்கிறதுனால. அதுக்கு வேறு ரூபம் இருந்ததுன்னா என்னென்னு சொல்லுவோம்? மோதிரம்னு சொல்லுவோம், வளையல்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம விதவிதமான சொல், அது விதவிதமான ஃபார்முக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த சொல்லும் இந்த உருவமும் சுதந்திரமாக நிற்குமா, தனியாக நிற்குமா? நீங்கள் நகையை பண்ணி வைங்க, நான் அப்புறம் தங்கம் கொண்டு வர்றேன்னு சொல்ல முடியுமோ? தங்கத்தை கொடுத்தா தான் அவர் நகையை பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இல்லை உங்கள்கிட்ட தங்கத்தை கொடுக்கறதுக்கு, நகையை மட்டும் பண்ணி வைங்க, பிறகு தங்கம் கொடுக்குற ஒட்டிக்குங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் அந்த உருவத்தை எல்லாம் பண்ணி வச்சுருக்க முடியாது போய் தங்கத்தை கொடுக்கறதுக்கு. அப்படி இந்த தங்கத்தை சார்ந்து என்ன இருக்கின்றது? நகைங்கிற ஒரு சொல்லும் அந்த உருவமும் இருக்கின்றது. இப்பொழுது பிரகிருதி என்பது இந்த நாம ரூபம்தான். இந்த உருவமும் அந்த சொல்லும் தான் பிரகிருத்தின்னு சொல்கிறது. பிறகு அந்த புருஷன்தான் தங்கம் என்று சொல்வது. இப்போ நம்மக்கிட்ட 2 சொல் இருக்குது, தங்கம்னு ஒரு சொல், நகைகள்னு ஒரு சொல், ஒரே ஒரு பொருள். அப்படி அந்த ஒரு பொருள் 3 காலத்தில் இருக்குது. நகைக்கு முன்னாடியும், நகை இருக்கும் பொழுதும், நகைக்கு அப்புறம் இருக்கின்றது. அதை சத்தியம்னு சொல்கிறோம். இடையில வந்து போவதை மித்தியா, தற்காலமாக இருப்பதை மித்தியா, அது வெறும் நாம ரூபம். அப்படி பார்க்கையில் இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த உலகம் கொஞ்ச நாள் இருக்குது, பிறகு இல்லை, வருகிறது போகின்றது, வருகிறது போகின்றது. அப்படிப்பட்ட இந்த உலகம் பிரகிருதி. இந்த உலகத்தை பிரகிருதின்னு சொல்லக்கூடாது, விகிருதி. இது வெளித்தோற்றத்திற்கு வராத நிலையில் இருக்கிறத நம்ம பிரகிருத்தின்னு சொல்கிறோம். இந்த பிரகிருதி வெறும் நாம ரூபம், மித்தியா. ஆகவே அது உண்மையில் அது கிடையாது. அது இருந்தா தேன, உண்மையிலேயே அது இருந்தா தேன இன்னைக்கு தோன்றி இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஆகவே அது உண்மையில் இல்லாததனால் தோன்றவில்லை, இது உண்மையிலேயே இருப்பதனால் இது தோன்றவில்லை. இதைத்தான் இங்கே பகவான் முதல் வரியில் சொல்லி இருக்கின்றார். பிரகிருதிம் புருஷம் செய்வ. பிரகிருதி என்ற ஒரு தத்துவத்தையும் புருஷன் என்ற ஒரு தத்துவத்தையும் அனாதியாக தெரிந்துகொள். வித்தி உபௌ அனாதி. இந்த 2க்கும் தோற்றமில்லை என்று தெரிந்துகொள். காரணம் என்ன? ஒன்று என்றும் இருப்பதனால், ஒன்று உண்மையில் இல்லாத காரணத்தினால் என்று இந்த முதல் வரியில் பகவான் பிரகிருதி புருஷனை பற்றிய ஒரு கருத்தை சொல்லிவிட்டார். இனிமேல் என்ன செய்ய போகின்றார்? இந்த உலகம்னு ஒன்று தோன்றி இருக்கின்றது, நம்மெல்லாம் தோன்றி இருக்கோம். இந்த உலகத்தோடு இணக்கம் வைத்து துயரத்தையும் சுகத்தையும் அனுபவிச்சிட்ருக்கோம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? இங்கே உலகம்னு ஒன்று தோன்றி, அதில் நம்மளும் ஒன்று தோன்றி, இந்த நம்ம இந்த உலகத்தோட சம்பந்தம் வச்சு சுக துக்கங்களை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
இப்படி சுக துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஜீவனை சம்சாரி அப்படின்னு அழைக்கின்றோம். இதுவும் வேதாந்திக் டேம். சம்சாரி என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற சுக துக்கத்தை அனுபவிப்பவன். வெறும் துக்கத்தை அனுபவிப்பவன் மட்டுமல்ல, சுகத்தை அனுபவித்தாலும் சரி, உலகத்தோடு இருந்துட்டு சம்சாரிகளாக இருக்கின்றோம். இப்பொழுது இங்கே 2 தத்துவத்தை பகவான் அறிமுகப்படுத்தி இருக்கார். ஒன்று பிரகிருதி, இனி ஒன்று புருஷன். இனிமேல் என்ன செய்ய போகின்றார்? இந்த உலகம் தோன்றி ஜீவன் தோன்றி இந்த உலகத்தோடு ஜீவன் இணக்கம் வைத்து இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு பிரகிருதியினுடைய பங்கு என்ன, புருஷனுடைய ரோல் பங்கு என்ன. இந்த இடத்துல பங்குன்னு சொன்னால் ரோல்னு அர்த்தம். பிரகிருதியினுடைய ரோல் என்ன, புருஷனுடைய ரோல் என்ன. புருஷன் என்ன பண்ணுறார் நம்மெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு, பிரகிருதி என்ன பண்ணுகின்றது, பிரகிருதியினுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன. எதற்குனா இந்த உலகம் தோன்றி நாமும் தோன்றி, நாம்னா ஜீவர்களாக ஒரு தத்துவம் தோன்றி இப்படியெல்லாம் ஒரு சம்சாரம் நடைபெற்று கொண்டிருக்க, இதெல்லாம் இல்லாமல் பேசாமல் இருந்திருக்கலாமேன்னு தோணும். பிரம்ம ஒழுங்காக பேசாமல் இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த மாயையோட சம்பந்தம் வச்சு நம்ம எல்லாம் படைச்சு நம்ம எல்லாம் அளவிட்டு சிரிக்க விட்டு இப்படியெல்லாம் எதுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்கணுன்னு சில பேர்த்துக்கு விரக்தியில் ஒரு இந்த மாதிரி தத்துவம் வரும். கொஞ்ச நேரம்தான், அந்த விரக்தி போன உடனே ஒரு காஃபியோடு இந்த தத்துவமும் போயிடும். அப்படி சில பேர்த்துக்கு திடீர்னு இந்த கேள்வியெல்லாம் வந்துடும். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இங்கே பகவான் சொல்ல போகின்றார். அதாவது ஏன் இந்த உலகம் இப்படி இருப்பதற்கு பிரம்மத்தினுடைய ரோல் என்ன, அதாவது புருஷனுடைய ரோல் என்ன, பிரகிருத்தியினுடைய ரோல் என்ன. இது நல்லா நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் எல்லாத்தையும் பிரகிருத்தியில் போட்டுட்டு நீ பேசாமல் ஒழுங்காக புருஷனாக இரு அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பகவான் சொல்ல போகின்றார். ஏற்கனவே க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞக ஞேயம்ங்கிற இடத்துல என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை தான் இப்பொழுது வேறு ஆங்கிளில் சொல்ல போகிறேன். நம்ம எதுக்கு ஒரு உபனிஷத் படிச்சுட்டு 2வது உபனிஷத் படிக்கிறோம்னா, பல உபனிஷத் படிக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒவ்வொரு பிரம்மன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்ல. எல்லா உபனிஷத்துலேயும் ஒரே பிரம்மன் தான், ஆனால் ஒவ்வொரு கோணத்தில் அது விளக்கப்படும். சில பேர்த்துக்கு ஒரு ஆங்கிளில் சொன்னால் புரியும், சில பேர்த்துக்கு அந்த ஆங்கிளே புரியாது, வேறு ஆங்கிளில் சொன்னால் புரியும். அப்படி உபனிஷத்து கஷ்டப்பட்டு பார்க்குது, விதவிதமான கோணத்தில் விளக்கி பார்க்கின்றது. அதுதான் இப்பொழுது பகவான் செய்கின்றார். இப்போ மீண்டும் வேறொரு கோணத்தில் இந்த அகில பிரபஞ்சத்தையும் ஜீவ தத்துவத்தையும் நாம் பார்க்க போகின்றோம். இப்போ ஏற்கனவே பார்த்தது கொஞ்சம் புரியலைன்னா, ஞேயம்ங்கிறது எனக்கு புரியலைன்னா வேண்டாம், இதில் புரியறதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். இப்போ மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து பார்க்க போகின்றோம். சுருக்கமாக தான் பகவான் சொல்லி இருக்கின்றார், நம்மளும் சுருக்கமாகத்தான் பார்க்க போகின்றோம். மீண்டும் இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இருக்க, ஜீவன் ஒன்று இருக்க, உலகம்னு ஒன்று இருக்க, இப்படியெல்லாம் இயங்கி வர பிரகிருதி புருஷன் இந்த இரண்டினுடைய கான்ட்ரிபியூஷன், இரண்டினுடைய ரோல், இரண்டினுடைய பங்கு என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி புருஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், பிரகிருத்தினா என்னன்னு பார்த்து வச்சுருக்கோம். பிரகிருத்தினுடைய லட்சணத்தை பார்த்து வச்சுருக்கோம், மறந்துடக்கூடாது. புருஷங்கிறதுனுடைய லட்சணத்தை பார்த்து வச்சுருக்கோம், அதையும் மறந்துடக்கூடாது. இப்போ ராமாயணம் படித்தாலும் கூட அந்த கேரக்டரை மறந்துட்டோம்னா ஒன்றும் புரியாதல்லவா. அதே போல் இங்கேயும் சில சொற்களினுடைய அர்த்தத்தை மறந்துட்டோம்னா நம்ம மேற்கொண்டு புரிந்து கொள்வது கடினம். அதனால தான் முதல்லையே பிரகிருத்தியினுடைய பொருள், புருஷனுடைய பொருளை பார்த்து வச்சுருக்கோம். இந்த 2 பேரும் அனாதிங்கிற லெவலில் பார்த்து வச்சுருக்கோம். இனி இப்பொழுது என்ன செய்யலாம், இனிமேல் பார்க்க போகிறது புரியணுங்கிறதுக்காக இந்த 2க்கும் உள்ள வேற்றுமைகள் சிலது பார்க்கலாம். இப்போ முதல் வேற்றுமை சத்தியம் மித்யா. இப்போ இந்த பக்கம் புருஷங்கிறது ஹெட்டிங், இந்த பக்கம் பிரகிருதிங்கிறது ஹெட்டிங். ஒவ்வொன்றினுடைய தன்மையை பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு புருஷன் சத்தியம், பிரகிருதி மித்யா. வேற்றுமையை தான் பார்க்க போகிறோம். இந்த சத்தியம் மித்தியாங்கிறது எங்கே கிடச்சிதுன்னா அனாதிங்கிறதுலேருந்தே நமக்கு தெரிகிறது. ரெண்டுமே அனாதி தான், இல்லாததும் அனாதி தான், இருக்கிறதும் அனாதி தான். சத்தும் அனாதி தான், அசத்தும் அனாதி தான். இல்லாததுக்கு ஜென்மத்தை எங்கே சொல்ல முடியும்?
இல்லாததுக்கு பிறப்பு சொல்ல முடியாது, அதனால் அது அனாதி. இப்போ முயல் கொம்பு அது அனாதி தான். அது என்னைக்கு தோன்றியதுன்னா அனாதின்னு சொல்லலாம், தோன்றவே இல்லை. ஆகாச புஷ்பம், ஆகாச புஷ்பம்னா ஆகாசத்தில் ஒரு மலர் இருக்கிறதுனா அது என்னென்னா அதையும் அனாதின்னு சொல்லலாம். அது என்னைக்கு இருந்தது, என்னைக்கு தோன்றியது, ஆகவே அதுவும் அனாதி. அதே போல் என்னைக்கு இருக்கிறதும் அனாதி. அந்த அடிப்படையில் புருஷக சத்தியஸ்வரூபம், பிரகிருதி மித்தியா. இனி இரண்டாவது வேற்றுமை, புருஷன் அறிவு சொரூபம், சேதனம். சேதனம்னா அறிவு சொரூபம், ஞான சொரூபம். ஞானம்னா என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரியலைன்னா ஒரு கில்லு வச்சோம்னா புரிஞ்சிடும். உனக்கு ஒரு உணர்வு வருது இல்லவா, எதனால நீ உணர்கின்றாய், அதுதான் அறிவு. ஒரு உணர்வு, ஞானம், அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். அது யார்? புருஷக. புருஷனுடைய சுபாவம், புருஷனுடைய நேச்சர், தன்மை எதுனா சைத்தன்ய ஸ்வரூபம், சேதன ஸ்வரூபம். இனி பிரகிருதிக்கு என்ன ஸ்வரூபம் சொல்லணும்? ஜஸ்ட் ஆப்போசிட், ஜடம். பிரகிருதி ஜட ஸ்வரூபம். அதற்கென்று ஒரு அறிவு கிடையாது, ஜடமாக இருக்கின்றது. இது இரண்டாவது வேற்றுமை. இந்த வேற்றுமையெல்லாம் மனசில் நல்லா பதிஞ்சாதான் அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு புரியும். மற்ற 4 வேற்றுமை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப விளக்கம் இருக்குது, ஆனால் 4 தான் பார்க்க போகிறோம். அதில் இரண்டாவது சேதனம், ஜடம். மூன்றாவது, இந்த புருஷன் மாற்றத்தை அடையாதவன். அதனால் அதை சமஸ்கிருதத்தில் நிர்விகாரக அப்படின்னு சொல்லலாம். விகாரம்னா மாற்றம், நிர்விகாரம்னா மாற்றத்தை அடையாதது, ஒரு விதமான மாற்றமும் அடையாது. நிர்விகாரக. பிரகிருதி என்ன சொல்லணும்? சவிகாரம். சவிகாரம்னா மாற்றத்தை அடைவது, சேஞ்ச், மாற்றத்தை அடைவது. மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது தான் பிரகிருதி. காரணம் என்ன? பிரகிருதிங்கிறது உபாதான காரணம்னு பார்த்தோம். இந்த உபாதான காரணம் மாற்றத்தை அடைகிறத தான் விகிருதின்னு பார்த்தோம். அப்படி பால் தயிராக மாற்றத்தை அடைகின்றது. அப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பிறகு நம்முடைய மனதும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. பிரகிருத்தின்னு சொன்னாவே சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு அர்த்தம். அதனால் நீ எல்லாம் இப்போ மாறிட்டேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. மாறாமல் இருந்தால் தான் வருத்தப்படணும். அப்படியே இருந்தால் அதில் தான் ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். மாறுகிறது அப்படின்னு சொன்னால் அது நேச்சர், இயற்கை. பிரகிருத்தியினுடைய சுபாவம் மாற்றம். முன்னெல்லாம் அவனுடைய குணம் இப்படி இருந்தது, இப்போல்லாம் மாறி போச்சுன்னா ஆமாம் மாறும். பிரகிருத்தினா மாறும், மாற வேண்டும். அது எந்த விதத்தில் மாறுங்கிறது வேற, ஆனால் மாற்றம் என்பது நேச்சர், இயற்கை. நான்காவது, இந்த புருஷனுக்கு எந்த விதமான குணமும் கிடையாது. அதனால் நிர்குணம். புருஷனுடைய லட்சணம் நிர்குணம். பிரகிருத்தியினுடைய லட்சணம், இந்த பிரகிருதிக்கு 3 குணங்கள் இருக்கின்றது. அதனால் திரிகுணாத்மிகா. திரிகுணாத்மிகான 3 குணத்துடன் கூடி இருக்கின்றது. அந்த 3 குணமெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3 குணம், சத்துவ, ரஜஸ், தமஸ் என்ற 3 குணத்துடன் கூடி இருக்கின்றது. இந்த பிரகிருதி 3 குண சுபாவமாக சுரூபமாக இருக்கு. அந்த புருஷன்கிறவருக்கு ஒரு விதமான குணமும் கிடையாது. இந்த 4 இப்பொழுது போதும். இப்போ புருஷனுடைய சுபாவம், பிரகிருத்தியினுடைய சுபாவம் இப்படி நம்ம பார்த்தோம். இனி என்ன செய்ய போகின்றோம்? பகவான் என்ன செய்கின்றார்? இந்த உலகமெல்லாம் தோன்றி இந்த சம்சார மண்டலம் இப்படி இருக்க பிரகிருத்தியினுடைய ரோல் என்ன, பிரகிருதி என்ன செய்யுது, புருஷன் என்ன செய்கின்றார். புருஷன் சும்மா தான் இருந்தாலும் சும்மா இருக்கிறது இல்லை, அவர் ஏதோ ஒன்று செய்கின்றார். அது என்ன? பிரகிருதி என்ன செய்கின்றது, அதை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இப்போ இனிமேல் வருகின்ற ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த கருத்து தான். இந்த உலகம் இப்படி இருக்க இதை சம்சார மண்டலம் என்று சொல்வார்கள். சம்சார மண்டலம்னா எல்லாமே, இந்த உலகம், நாம், இவைகளெல்லாம் இப்படி இருக்க எது
எப்படிப்பட்ட வேலையை செய்கின்றது அதை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த 19வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் முதலில் பிரகிருத்தியினுடைய ரோல், பிரகிருதி என்ன செய்கின்றது அப்படிங்கிறத சொல்கின்றார். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் புருஷனினுடைய பங்கு என்னன்னெல்லாம் சொல்ல போகின்றார். பிரகிருதி என்ன செய்கின்றதாம்? இப்போ நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது, வெறும் புருஷங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. அந்த தத்துவத்தை இப்படிப்பட்ட குணம் சத்தியமாக இருக்குது, எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் இருக்குது, குணம் இல்லாமல் இருக்குது, அறிவு சுரூபமாக இருக்குது. இப்படிப்பட்ட அறிவு சுரூபமாக என்றும் இருக்கின்ற மாறாத குணமற்ற ஒரு புருஷன் ஒன்று இருக்குது. பிறகு பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, அது 3 குணத்தோடு இருக்குது, மாற்றத்துக்கு உட்பட்டது. பிறகு உபாதான காரணமாக இருக்குது, அது மித்தியாவாக இருக்குது. அந்த மித்தியாவாக இருக்குங்கிற இடத்துல என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அந்த புருஷனை சார்ந்து இருக்குது. புருஷன் இருந்தால் தான் அது அங்கே இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உடனே ஆபரணம் தங்கத்துக்கு போயிடணும். ஒரு நகைன்னு ஒன்று இருக்கணும்னு சொன்னால் அது தங்கத்தை சார்ந்து இருக்கணும். அப்படி பிரகிருத்தின்னு இருக்கு. இனி இந்த பிரகிருத்தியினுடைய வேலை என்ன, பிரகிருத்தியினுடைய பங்கு என்ன? ஸ்லோகத்திற்குள் சென்றால், விகாராஞ்ச குணாஞ்ச ஏவ வித்தி பிரகிருதி சம்பவான். விகாராம்ச்ச குணாம் செய்வ வித்தி பிரகிருதி சம்பவான். பிரகிருதி சம்பவான்னா இவைகளெல்லாம் பிரகிருத்தியிலிருந்து தோன்றி உள்ளது. பிரகிருதி சம்பவான் கடைசி சொல் 2வது வரியில் பிரகிருதி சம்பவம்னா பிரகிருத்தியிலிருந்து தோன்றி உள்ளது, பிரகிருத்தியிலிருந்து தோன்றி உள்ளது. எவைகள்? விகாரான். விகாரம்னு சொன்னால் விகிருத்தின்னு அர்த்தம். இந்த இடத்துல பஞ்சபூதங்கள் பேசப்படுகின்றது. 5 பூதங்கள், நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற பூதங்கள் எல்லாம் 5 பூதங்கள். பூதம்னாலும் ஒன்றும் பயம் இல்லையே. பூதம்னா என்ன? ஆகாசம் முதலிய 5 நாம் அனுபவிக்கின்ற எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ், 5 பூதங்கள். அதான் விகாரம் என்று சொல்லப்படுகிறது. விகாரம்னு சொன்னாலும் விகிருதி என்று சொன்னாலும் ஒரே பொருள் தான். ஆங்கிலத்தில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ராடக்ட்னா தோன்றி உள்ளது, காரியம். அதாவது என்ன சொல்கிறார் பகவான் இங்கு? பிரகிருதி முதலில் ஒரு மாற்றத்தை அடைகின்றது. நம்ம ஏற்கனவே பிரகிருதிக்கு ஒரு லட்சணம் பார்த்து வச்சுருக்கோம், சவிகாரம், சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு பார்த்தால் சும்மா இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி பிரகிருத்தியினுடைய ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன், முதல் மாற்றம் என்னன்னு சொன்னால், இந்த பிரகிருதி 5 பூதங்களாக மாறி விடுகின்றது. ஆகாசமாகவும், நீராகவும், வாயுவாகவும், அக்னியாகவும், நீராகவும், இந்த பூமியாகவும் மாறி விடுகின்றது. அதுதான் பிரகிருத்தியினுடைய ஃபஸ்ட்டு சேஞ்ச். அதுவும் 2 ஸ்டெப்பில் வரும். சூக்ஷ்மமான பஞ்சபூதங்கள், பிறகு இந்த ஸ்தூலமாக அனுபவிக்கின்ற பூதங்களாக மாறிவிட்டது. இது பிரகிருத்தியினுடைய ஃபஸ்ட்டு மாற்றம். பிரகிருதி மாறும் பொழுது, அது ப்ராடக்ட் ஆகும் பொழுது இந்த பஞ்சபூதங்களாக மாறிவிட்டது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? நீ பார்த்து அனுபவிக்கின்ற இந்த விகாரங்கள், இந்த இடத்துல விகாரம்னா நம்ம பார்த்து அனுபவிக்கிற பஞ்சபூதங்கள், இந்த விகாரங்களெல்லாம் பிரகிருத்தியினுடைய மாற்றமாக புரிந்துகொள். அப்படித்தான் இங்கு பகவான் சொல்கின்றார். வித்தி என்றால் புரிந்துகொள். நீ பார்த்து அனுபவிக்கின்ற இந்த விகாரங்களை, விகாரம்னு சொன்னால் நம்ம பஞ்சபூதங்கள், இந்த தோற்றங்களை பிரகிருதி சம்பவான் வித்தி, விகாரங்களை பிரகிருத்தியிலிருந்து தோன்றியதாக தெரிந்துகொள். அப்படின்னு என்ன? இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் புருஷங்கிட்டிருந்து வரவில்லை, அந்த பிரம்மனாவே இருக்கு. இந்த பிரகிருத்தியிலிருந்து தான் இவைகளெல்லாம் இருக்கின்றது. இப்போ இங்கே எப்படி சொல்லி இருக்கார்?
நீ பார்த்து அனுபவிக்கின்ற இந்த காரியம் விகாரங்கள், இப்பொழுது பஞ்சபூதத்தை தான் சொல்கிறார், மீதிய மற்ற இடத்துல அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இந்த பஞ்சபூதங்களையெல்லாம் என்ன புரிந்துகொள்? பிரகிருத்தியிலிருந்து தோன்றியதாக புரிந்துகொள். பிறகு குணாஞ்ச ஏவ, குணங்களையும் பிரகிருத்தியிலிருந்து தோன்றியதாக புரிந்துகொள். நீ பார்த்து அனுபவிக்கின்ற எலிமெண்ட்ஸ், பொருள்கள், அந்த பொருள்களுக்குள் இருக்கின்ற குணங்கள், அதுவும் பிரகிருத்தியினுடைய தன்மையாக புரிந்துகொள். இப்போ ரெண்ட பிரகிருத்தியினுடைய தன்மையாக புரிந்துகொள், பிரகிருத்தியிலிருந்து வந்ததாக புரிந்துகொள்னு சொல்கிறார். ஒன்று நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற எலிமெண்ட்ஸ், இந்த பஞ்சபூதங்கள், சப்ஸ்டன்ஸ். அது உண்மையிலே ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடையாது, ஆனால் நம்ம அனுபவத்துக்கு அப்படி தெரியுது, ஒரு பொருளாக திரவியமாக தெரியுது. பிறகு ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளேயும் குணங்கள் எல்லாம் இருக்குது. குணம்னா தன்மைகள், அதுவும் பிரகிருத்தியினுடைய தன்மையாக புரிந்துகொள். எப்படின்னு சொன்னால், ஆகாசத்திற்கு ஒரு தன்மை சொல்லப்பட்டுள்ளது, சப்தம்னு சொல்லி. வாயுவுக்கு ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷங்கிறது வாயுவிடம் இருக்கின்ற ஒரு நேச்சர், குணம். இப்போல்லாம் குணத்தை பார்க்குறோம். அக்னிகிட்ட ரூபம், இப்போ அக்னி நெருப்புன்னு சொன்னால் ஒரு உருவம். பிறகு நீர் அப்படின்னு சொன்னால் சுவை. பிறகு பிருத்திவி அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு, பிருத்திவின்னு சொன்னால் ஸ்மெல். இப்படி சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தக அப்படின்னு 5 சொல்லப்பட்டிருக்கு. சப்தம்னா அது ஒரு குணம், ஸ்பர்ஷம்னா தொட்டு உணர்தல், அது ஒரு விதமான குணம். இவைகளெல்லாம் வெளியே ஒவ்வொரு பூதங்களிடம் இருக்கின்ற குணங்கள், இதுவும் பிரகிருத்தியிலிருந்து வந்ததாக புரிந்துகொள். அது மட்டுமல்ல, இந்த 3 குணம் இருக்கே, சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்கள் விதவிதமாக வெளிப்படுகின்றது. அதெல்லாம் பிரகிருத்தியினுடைய வேலை தான். இந்த பிரகிருதி தான் இதெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறார். இந்த உலகமெல்லாம் ஏன் இப்படி வந்தது, இந்த குணங்களெல்லாம் எங்கேன்னு சொன்னால், அந்த பொறுப்பெல்லாம் பகவான் பிரகிருதி மேலே போட்டுடுறார். இதெல்லாம் பிரகிருத்தியிலிருந்து தான் வந்துள்ளது. இந்த குணம் வெளியே பஞ்சபூதங்களில் குணம் இருக்குது. இப்போ பூமின்னு எடுத்துட்டோம்னா அதில் எத்தனையோ குணங்கள் இருக்குது. அது ஹார்டாக இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிறது, இதெல்லாம் குணங்கள் தான். தண்ணீரில் குணங்கள் இருக்குது, அக்னியில் குணம் இருக்குது. அப்படி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, குணங்கள் இருக்கோ, அதெல்லாம் பிரகிருதி தான். அதே போல் நம்முடைய மனசை பார்த்தோம்னா, மனதுக்குள்ளேயும் விதவிதமான குணங்கள் இருக்குது. ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் விதவிதமான உணர்வுகள், குணங்கள் இருக்குது. அதுவும் பிரகிருத்தியினுடைய சம்பவம் தான். அது உள்ளே இருக்கிற குணம், வெளியே தெரியாத குணம், பிறகு வெளியே பூதங்களிடம் இருக்கின்ற குணம். அப்படி அதெல்லாம் பிரகிருத்தியிலிருந்து வந்ததாக புரிந்துகொள். இப்போ மனதுக்குள்ளே என்ன குணம் இருக்குதுன்னு சொன்னால், அறிதல் அப்படிங்கிறது மனதிடம் இருக்கின்ற குணம், தெரிந்து கொள்ளுதல். இப்போ அறிகிற சக்தி மனசுக்கு இருக்குது. பிராணசக்தி, செயல்படுற சக்தி, கிரியாங்கிற ஒரு குணம் யார்கிட்ட இருக்குது? பிராணனிடம் இருக்கின்றது. அப்படி நம்மளிடத்தில் விதவிதமான குணங்கள் இருக்கின்றது. இந்த அறிதல்ங்கிறது சத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு. பிறகு நம்ம மனசில் இனியொரு குணம் இருக்குது, அது ஆசை, ராகக. அதுக்கு ஆப்போசிட்டான குணம் உடனே வந்துடும், துவேஷம், வெறுப்பு. இப்போ மனசுகள் இருக்கிற ராகம், துவேஷம், இதெல்லாம் என்னென்னா அதுவும் பிரகிருத்தியிலிருந்து வந்ததாக தெரிந்துகொள். பிறகு மோகம்னு ஒன்று இருக்குது, அது தமோகுணம், மயக்கம், தவறாக புரிந்து கொள்ளுதல். இது மனதில் இருக்கின்ற இயல்பு. அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவர் தப்பாக புரிஞ்சிட்டா, தவறு செய்தால் நமக்கு கோபம் வந்துடுது. ஏன் கோபம் வருதுன்னா, அது ஏதோ நடக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இங்கே பகவான் ஒரு அறிவை கொடுக்குறார். ஒருவன் தப்பாகவே இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். தவறு அப்படிங்கிறது பிரகிருதி, தப்பு செய்கிறதுங்கிறது இயற்கை. அப்படி ராக, துவேஷ, மோகம், ஆச்சரியம், மதம், அகங்காரம், இதெல்லாம் என்னென்னா மனதிற்குள் இருக்கின்ற குணங்கள். ஆந்தர குணம், பகிர்குணம்னா பஞ்சபூதங்கள் இருக்கிற குணம். அப்புறம் வெளியில் இருக்கின்ற விதவிதமான குணங்கள். இவைகள் எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னா பிரகிருத்தியிலிருந்து தோன்றியதாக தெரிந்துகொள்.
அப்படின்னு சொல்லி கடைசியில் பகவான் என்ன சொல்ல போகிறார், இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கப் போகின்றார், எல்லா குணமும் எல்லா பொருள்களும் இந்த ஜடமான இல்லாத பிரகிருத்தியை சேர்ந்தது, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதனால் சந்தோஷமாக இருன்னு சொல்லி முடிக்க போகிறார். அப்படி மனதில் இருக்கின்ற அனைத்து குணங்களும், பிறகு இந்த மனமும், இந்த மனதை விக்ருதி விகாரம்னு சொல்கிறோம், மனதில் இருக்கின்ற கேரக்டர் குணங்களை இங்கே குணம்னு சொல்கிறோம். அப்படி வெளியிருக்கின்ற பஞ்சபூதங்கள், அவைகளிடம் இருக்கின்ற குணங்கள், அதே போல் உடலை விகாரம்னு சொல்கிறோம், உடலில் இருக்கின்ற குணங்கள், இவைகள் எல்லாமே பிரகிருத்தியினுடைய கான்ட்ரிபியூஷன், பிரகிருத்தியிலிருந்து வந்ததாக தெரிந்து கொள். இனி உடனே அடுத்த ஆர்வம் நமக்கு என்ன வரும், சரி இந்த புருஷன் சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கார், அவர் என்ன தான் பண்ணுறார், அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த உலகத்துக்கு அவர் என்ன தான் செய்கின்றார், அதையும் பகவான் சொல்லி ஆக வேண்டும். பிறகு மேலும் இந்த பிரகிருதி சும்மா இருக்கிறது இல்லை, அது வேறு என்னென்னலாம் செய்கின்றது, பிறகு எப்படி சம்சாரம் வருகின்றது, பிறகு ஒரு பெரிய ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார். யார் சம்சாரி, இந்த துயரப்பட்டு கொண்டு இருக்கிறவன் யார், யாருக்கு மோட்சம், ஒரு ஜீவன் சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் வர இருக்கின்றது. அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.